நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பேச போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வர 13ஆம் தேதி சேலத்துல தாவேக மாநாடு நடைபெற இருக்கு. இந்த மாநாட்டுக்கான நிறைய முன்னேற்பாடுகள் அந்த கட்சியினர் நடத்திட்டு வராங்க. அந்த கட்சியோட மாவட்ட செயலாளரும் ஏதோ என்சிசி ட்ரில்லு, ஆர்மி ட்ரில் எடுக்கிற மாதிரி அந்த கட்சிக்கான முன்னேற்பாடுகள், அந்த மக்களை ஒருங்கிணைக்கிறது, வெயில்ல மக்களை எப்படி காப்பாற்றணும், இந்த தீயணைப்பு துறையில ஒத்திகை நிகழ்ச்சி நடத்துவாங்கல்ல, தீயில மாட்டிட்டா எப்படி, சிலிண்டர் கேஸ் வெடிச்சுன்னா எப்படி, தண்ணியில மூழ்கிட்டா எப்படின்னு சொல்லி காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு ட்ரில்ல பயங்கரமா செட் பண்ணி வச்சிருக்காரு. கரூர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மாநாடு அப்படின்னு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா சேலத்துலதான். சேலத்துல நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் நடந்துகிட்டு வருது. தாவேக நிர்வாகிகளும் அதில் நிறைய தீவிரமா செயல்பட்டு வராங்க. இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். நம்ம கூட விஷ்ணு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் விஷ்ணு. வணக்கம். முதல்ல மாநாடு சொல்லுங்க. மாநாடுலயே கட்சி பிரச்சார கூட்டம் எங்க தாவேகா சின்ன ஆலோசனை கூட்டம் நடத்தினாலும் அது எங்களுக்கு மாநாடு தான். எங்க அண்ணன் நின்னா தேரு நடந்தா திருவிழா கட்டல ஐயா ஐயா என்னங்க ஐயா, ரொம்ப டேஸ் கழிச்சு ஒரு இடத்துக்கு வராரு, ஒரு அனுமதி கிடைக்குது அப்படின்னா எங்களுக்கு அது மாநாடு தானே. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஜனநாயகன் வரல, தியேட்டரில் மாநாடு கொண்டாட முடியாதவர்கள் திரண்டு வந்து சேலத்தில் கொண்டாட ஆசைப்பட்டாங்க. வந்துருங்க ஐயா, ஜனநாயக தன்மையோடு வரும். வந்திருப்பது வாழ்த்துக்கள், வெற்றி பெறட்டும். ஆனா கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் கூட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறிகளையும் நிறைய புரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. முக்கியமான காரணங்கள் அது என்னென்ன இருக்கு அப்படின்னா, கூட்டத்தை இவங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியல அப்படிங்கறதா முதல் அடிப்படை விஷயம். தாவேகாவால் வரக்கூடிய கூட்டத்தை சமாளிக்க முடியல அப்படிங்கிறது. இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த என்சிசி ட்ரில்லோ இந்த மற்ற விஷயங்களோ மற்ற கட்சிக்காரங்களாம் பண்றாங்களா பண்ணலையானா, அடிப்படையில மற்ற கட்சிக்கு கூட்டமா வரக்கூடியவர்கள் அவங்களே பொறுப்புணர்வோடு நடந்து கொள்கிறாங்க. அடிப்படை பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிறாங்க. உதாரணமா நாம் தமிழர் கூட்டங்கள், மக்கள் நீதி மையம் கூட்டங்கள் எல்லாமே அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி கூட்டம் முடிஞ்சோடனே சேர் கொண்டு வந்தவங்களே எடுத்து அடிக்கி வச்சுட்டு போற நிலைமை அவங்க கிட்ட இருக்கு. நான் சொல்றது, இத்தகைய ஒழுங்கோடு கூட்டத்துக்கு வருபவர்கள் நடந்து கொள்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கூட்டங்கள் எல்லாமே மிகுந்த பொறுப்போடு அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி மக்களை குரூப்பா கூட்டிட்டு வராங்க அப்படின்னா ப்ராப்பரா அவங்களை திருப்பி சென்ட் ஆஃப் பண்ற வரைக்கும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மெனக்கட்டுறாங்க. திமுக அதிமுக சொல்லவே தேவையில்லை. அவங்க எப்பயுமே அவங்களுக்கான ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கூட்டங்களோ மாநாடுகளோ நடத்துறதுல ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கக்கூடியவங்க. அதனால அவங்களுக்கு கேக் வாக் மாதிரி ஈஸியா பண்ணிடுவாங்க. இதுல ரெண்டு கேட்டா நான் மாட்டிக்கிட்டது தாவேகா தான். கூட்டமும் வருது, சமாளிக்கவும் தெரியல, நான் என்னடா பண்றது அப்படிங்கிற மோட்ல இருக்காங்க. இத முதல் நாள்ல இருந்து, அதாவது விஜயின் பரப்புரை தொடங்கிய முதல் நாள்ல இருந்து பலரும் சுட்டி காட்டி கொண்டேதான் இருந்தாங்க. திருச்சி விமான நிலையத்துல அவ்வளவு பேரை கூட விட்டது, திருச்சி விமான நிலையத்துல இருந்து மார்க்கெட் பகுதிக்கு 6 மணி நேரம் உட்காந்து வண்டிக்குள்ள உட்காந்து ஊர்வலமா வந்தது. ஏன்னா திருச்சியே தெரிஞ்ச அத்தனை பேத்துக்கும் தெரியாது, அவ்வளவு நேரம்லாம் எடுக்காது. இன்னொன்னு, அந்த சாலையும் அவ்வளவு ஒண்ணு குறுகலான சாலை கிடையாது, எல்லாமே எக்ஸ்பிரஸ் வே, 4 வே. அதுல நான் கூட்டத்தை காட்டுறேன், மாஸ்க் காட்டுறேன், நான் யாருன்னு தெரியுமா, என் பவர் என்னன்னு தெரியுமா, நான் வெளியே வந்தாலே எப்படின்னா அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க பண்ண வேலைகள் தான் அத்தனையுமே. அதோட உச்சகட்டம் தான் கரூர் சம்பவத்தப்போ அவங்க சொன்ன டயத்துக்கும் வந்த டயத்துக்கும் டிஃபரன்ஸ் கேட்டா, காவல்துறை எங்களுக்கு அனுமதி 3 மணில இருந்து 7 மணிக்கு தான் 10 மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க, நாங்க அப்படின்லாம் அவங்க கதையை சொல்றாங்க. ஜென்ரலா நம்ம ஊர் திருவிழாக்கள்ல இல்ல நம்ம பசங்களோட மீட் பண்றப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, 6 மணின்னு சொல்லுவோம்டா, அப்பதான் 10 மணிக்கு வருவான் அப்படின்னு நம்ம ஒரு விட்டு போடுவோம். அது மாதிரி இவங்க 12:30ன்னு சொல்லுவாங்களா, ஆனா வர்றது சாயந்தரம் 7:30 8:30 வருவாங்களாம். கேட்டா நீ தானப்பா 12:30ன்னு சொன்ன அப்படின்னா, இல்ல எனக்கு தெரியும், நான் வரப்போறது 7 மணிக்கு தான், 12:30ன்னு சொன்னாதான் நீ 7க்காச்சும் வருவேன்னு சொன்னேன்னா, இப்போ மக்களை அவ்வளவு குறைத்து மதிப்பிடுகிறார்களா? ஏன் 7 மணின்னு சொன்னா மக்களுக்கு 7 மணிக்கு வர தெரியாதா அப்படிங்கறதுதான் கேள்வி. இந்த பாடங்களை எல்லாம் கடந்து இப்ப முதல் முறையா நடக்குது அப்படிங்கும் போது, தமிழ்நாட்டுக்குள்ள கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவங்க கூடுறாங்க அப்படிங்கும் போது
உள்ளரங்க அனுமதியா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலதான் இவங்க மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துனாங்க. மாமல்லபுரத்துல இந்த ரெசார்ட்ல வச்சுதான் மற்ற ஃபங்க்ஷனை நடத்துனாங்க. அதுலயும் கிடைக்கல அப்படின்னா அவங்களோட தொடக்க விழா மாதிரி அவங்க கட்சி ஆபீஸ்க்குள்ளேயே நடத்திக்கிட்டாங்க. இப்போ அதோடைய நீட்சி தான் சேலத்துல கட்சி நிர்வாகிகளுக்கான கூட்டமா அவங்க நடக்குது. கட்டாயமா இதுல பொதுமக்களுக்கோ ஜெனரல் ஆடியன்ஸுக்கோ மற்ற யாருக்கும் அனுமதி கிடையாது ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. அதை தாண்டி இப்ப இந்த கூட்டம் நடக்குது அப்படின்னா இந்த கூட்டத்துல விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத தாண்டி கூட்டம் எப்படி நடக்க போகுதுங்கிறத மெயின் கொஸ்டின். அவங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வந்து பரேட் கிரவுண்ட்ல இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்கதான் அதை கிட்டத்தட்ட அவங்கதான் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சு, தாவேக ஆர்கனைஸ் பண்ண மாதிரி தெரியல. காவல்துறை வந்து இத்தனை வாலண்டியர்ஸ் வேணும், நீங்க உங்க சைட்ல இருந்து இவ்வளவு அரேஞ்ச் பண்ணிருங்க, நாங்க இவ்வளவு ஸ்ட்ரென்த் கொண்டு வரோம், எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பார்த்து எப்படியாச்சும் உங்களால இட்டுன்னு போயிடலாம் அப்படிங்கறதுதான் அடிப்படையா இருக்கும் அப்படின்றதுதான் முதல் விஷயம். ஆனா இந்த நிர்வாகிகள் கூட்டத்துல விஜய் எதை பத்தி பேச போறாரு? இல்ல ஒரு சிறப்புரை ஆற்றுறதுக்காக, கூட்டணி அறிவிக்கிறதுக்காக, கூட்டணி பத்தி பேசுறதுக்காக இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறாரா? இல்ல ஒரு சம்பிரதாயத்துக்காக நடத்துவோம், தேர்தல் வருது இல்ல அதனால நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாரா? முதல்ல கூட்டணியில யாரு இருக்கா? எங்க அண்ணன் முஸ்தபாவை தாண்டி யார் இருக்கா கூட்டணியில? எனக்கு அதை சொல்லுங்க முதல்ல. யாருடன் வைத்திருக்கிறது தாவேகா? தாவேகா வந்ததுல இருந்துதான் நிறைய பெரிய பெரிய கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அறிவுக்கண் திறந்திருக்காரு எங்க அண்ணன், சரிங்களா? அதனாலதான் இன்னமும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. யார் கூட்டணி வரல, நிறைய பேரு எங்களை கேக்குறாங்க. நாங்க இன்னும் முடிவு எடுப்போம், சீக்கிரமா நாங்க ஒரு முடிவு எடுப்போங்க கூட்டணி குறித்து. அப்ப நீங்களே சொன்ன மாதிரி சீக்கிரமா முடிவெடுத்தீங்க அப்படிங்கறதா உங்களுடைய முதல் கேள்விக்கான பதில். இதுல கூட்டணி பத்தி சொல்றதுக்கு அத மீம் டெம்ப்ளேட் மாதிரி, காமெடி சீன் மாதிரி, அதுல ஒண்ணும் இல்ல கீழே போட்டுரு அப்படிங்கறதா அந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட பேப்பர். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு அப்படி எதுவுமே கிடையாது. கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட்டிலேயோ இல்ல தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்னு தவங்கிடக்கிற நிலையிலயோ தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே இல்லை. அந்த ரிஸ்கை யாரும் எடுக்கவும் இல்லை. இவங்க என்னதான் ஆட்சியிலும் உங்க அதிகாரத்திலும் உங்க அப்படின்லாம் சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு முதல்ல நீங்க ஆட்சியில வரணும். அந்த நம்பிக்கை எந்த கட்சிக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் வரல அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. இவங்கதான் வளைஞ்சு போய் பேசுறாங்க. போய் பேசி எனக்கு பாதி சீட்டு கொடு, 120 சீட்டு கொடு, 130 சீட்டு கொடு, நான் உனக்கு 80 சீட்டு தர்றேன், 70 சீட்டு தர்றேன், அது தர்றேன், இது தர்றேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைய இவங்கதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு 120 சீட்டும் துணை முதல்வர் பதவியும் அதிமுக கேட்கிற நிலைமையில இருந்த தாவேகா இன்னைக்கு காங்கிரஸுக்கு 70 சீட்டும் 4 மினிஸ்டர் போஸ்டும் தர்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அதாவது தாராள மனசை அள்ளி கொடுக்குறாங்க. நம்மளை நம்பி யாராச்சும் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி தாராளமா மனசை திறந்து ஐயா வச்சுக்கோங்க அள்ளி கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா கூட பொங்கலும் வேணாம் புளியோதரை வேணாலும் யாரும் வாங்க வர மாட்டாங்க. அதான் இப்ப தாவேகாக்கு இருக்க பெரிய பிரச்சனை. தாவேகா ஒரு நாள் நிச்சயம் தமிழ்நாட்டின் முக்கிய கட்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய யோசனையோடும் கேள்விக்குறியோடும் இல்ல இவங்களை நம்பி போகணுமா, இவங்களை நம்பி போனா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற காலில ரொம்ப பெரிய யோசனையில இருக்காங்க. அடுத்து பேச்சு சம்பிரதாயமானா அந்த டிஃபால்ட் ஃபார்மட் தான். சேலம்னா யாரு தெரியுமா, சேலத்துல யார் ஃபேமஸ் தெரியுமா, சேலம் தான் ஞாபகம் வர்றது, இதுதான் ஞாபகத்துக்கு வருது, மாம்பழம் அப்படின்ற பாடல்லாம் நான் பாடிதான் நான் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு அதுக்கு அடுத்து வழக்கம் போல தீய சக்தின்னு ஒரு பஞ்சை போட்டுட்டு அதுக்கு அடுத்து வருகின்ற தேர்தல்ல ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு விஜயும் வெளியே வருவாங்க, வந்து ஓட்டர் ஐடி எடுத்து பார்ப்பாங்க. இப்ப எஸ்ஏஆர்ல பேர் இருக்காது, எஸ்ஏஆர்ல பேர் இல்லாததுனால நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு எஸ்ஏஆர் தான் என்னன்னே என் பசங்களுக்கு இன்னும் நான் சொல்லி கொடுக்கல, நாங்க அரசியல் மயப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திக்கும் வரை கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் போட்டு கிளம்ப போறாங்கல்ல. இந்த சம்பிரதாயம் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். தேர்தல் நெருங்குது,
முதல்ல வெளியரங்குகள்ல பெரிய அளவுல கூட்டத்திற்கான அனுமதிகள் மறுக்கப்படுது அப்படின்னா உள்ளரங்க கூட்டங்களை நடத்த தாவேகா கத்துக்கணும். ஏன்னா 1000 பேர் இருக்க ஹால்ல விஜய் என்ன பேச மாட்டாரா, 500 பேர் கெப்பாசிட்டி இருக்க ஹால்ல விஜய் என்ன பேச மாட்டாரா அப்படின்னா அதுக்கு முதல்ல பதில் சொல்லணும். அந்த காலை அவங்க எடுக்க மாட்டாங்க. அது வந்து ரொம்ப தவறான விஷயம். குறைந்தபட்சம் கட்சியை வச்சிருந்த மத்தவங்க எல்லாரும் மாவட்டமா போய் பேச ஆரம்பிச்சா பரவாயில்ல. 20 பேரும் ஒரே இடத்துக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே இப்பதான் ஆரம்பிச்சு, கட்சி ஆரம்பிச்சோட செய்ய வேண்டியதே இப்பதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால விஜயின் கரூர் பரப்புரை வந்து எப்படி ஒரு துயர சம்பவத்துல முடிஞ்சோ, அதுக்கு பின்னாடி விஜயனுடைய எந்த பயணத்தினாலும் மக்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுல அரசு தெளிவா இருக்கு. ஏன்னா இவங்களால மக்களுக்கு தான் பாதிப்புன்னு உணர்ந்து இருக்கிறோம். அதற்கு நம்ம கொடுத்த விலை 41 உயிர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது விஜயினுடைய பரப்புரையை கவனமா வைத்துக் கொள்ள வேண்டியது காவல்துறையின் கட்டாயம், அரசின் கட்டாயமா மாறுது இப்போ. ஏன்னா அவங்களுக்கு தெரியலன்னால அதை அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனா விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் முதல்ல எப்ப எங்களை நம்பி வாங்கப்பா, கூட்டத்துக்கு வாங்கப்பா, கூட்டணி வர்றது அப்புறம் இருக்கட்டும், எங்களை நம்பி கூட்டத்துக்கு வாங்கப்பான்ற இடத்துக்கு தாவேகா நகரணும். அதை நகர்த்தி காட்டுறாங்களாங்கிறதான் முதல்ல இந்த கூட்டத்துல பார்க்கணும். இதுக்கு மேல அந்த விஜய் என்ன பேசுனா என்ன, பேசாட்டி என்ன, எப்படியும் வழங்கும் போல 4 பஞ்சு டேலருக்கு 2 A4 சீட்டு ஒரு சினிமா பாட்டோட முடிக்க போறாரு. அதை தாண்டி திருக்குறள் விட்டீங்களா? இந்த தடவை ஒரு புது திருக்குறள் எழுதுவாரு, பாப்போம் என்ன திருக்குறள் எழுதுறாருட்டு. அதான் அலிமல் புகாரின்னு காங்கிரஸ்காரர் ஒருத்தர் இருக்காரு. யாரோ ஓடியதெல்லாம் ஓட்டம் இல்ல, கரூர் விஜய் ஓடியதே ஓட்டம் அப்படின்னு மக்கள் குரல் சொல்றாங்கன்னு மேடையில் பேசிட்டாரு. இப்ப சேலத்துக்கு போறாருங்கிறதுனால அதுக்கு ஏதாவது குரல் சொல்லாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அது எதிர்வினை வந்து அப்படி வந்துடும் மற்ற கட்சிகள்கிட்ட இருக்கு. அதனால அதெல்லாம் கவனத்துல கொள்ளணும். குரல் சொல்றது எளிது, நாலடியார் சொல்றது எளிது, ஆட்சூடி சொல்றது எளிது. அத மறுபடியும் இன்னொரு கட்சி எதிர்வினையா அப்படியே திருப்பி வந்த பாலை வாங்கி திருப்பி பிடிங்கி எரிஞ்சாங்கன்னா என்ன செய்வாங்க அப்படிங்கறத கேள்வி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தாவேகா கூட்டம் நடத்துறது பெரிய சவாலா தான் இருக்கு. இப்ப கூட 12ல இருந்து 3 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெயில் டைம் அது. 12ல இருந்து 3 அதுல டைம் கொடுத்துறாங்க. அந்த நம்ம கூட்டத்தை கூட்டுறதுக்கு, நம்ம கூட்டம் கூட்டுறோம், எலெக்ஷன்ல நிக்கிறோம், ஜெயிக்கிறோம், இதை தவிர்த்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நம்ம கட்சிக்காரங்க நம்ம தோழர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவும் விஜயும் வந்து யோசிக்கணும். அந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் தெளிவா பிளான் பண்ணி, காவல்துறை அரசு இது தவிர்த்து, காவல்துறை அரசும் ஓரளவுக்கு தான் கொடுப்பாங்க. ஓவரா மக்கள் கூட்டம் வந்து அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, தமிழகத்துல இருக்க எல்லா காவல்துறையும் சேலத்துல போய் இருக்க முடியும்? அது யோசிக்கணும். நம்ம தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அதான் நானும் சொன்னேன். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை நம்பி கூட்டணி கட்சிகள் வராம இருக்கிறது 2வது பட்சம். முதல்ல கூட்டத்துக்கு மக்கள் வரணும். அதுக்கான வாய்ப்பை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தி தரணும். நான் பரீட்சையை விட்டுட்டு வந்தேன், என் புருஷனை விட்டுட்டு வந்தேன், எல்லாமே விஜய் பக்கம் தான் வந்தேன்னு வசனம் பேசுறது வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட அறிவு கூட்டம் கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கான பாணி கிடையாது. படிக்க சொன்னதுதான் தமிழ்நாடு. மொழி போராட்டம் வேணாம், படிக்க போங்க, போராட்டத்தை நாங்க பாத்துக்கிறோம்னு அண்ணா சொன்னாரு. அண்ணாவின் வழியில் செல்லும் எங்கள் அண்ணன் விஜய் வந்து அப்ப அதெல்லாம் யோசிக்கணும். என்னைக்கு கூட்டம் வைக்கணும், ஏன் கூட்டம் வைக்கணும், மக்களுக்கான கூட்டமா? அப்ப மக்களுக்கான கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கட்சி நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்லிட்டாங்க. இப்ப விஜய் வந்து கடிதம் எழுத போறாரா, இல்ல வீடியோ வெளியிட போறாரா? பொதுமக்கள் யாருக்கு வர வேணாம்னு சொல்ல போறாரா விஜய்? ஏன்னா விஜய் பேச்சு தானே ஆன்லைன் ஃபுல்லா இருக்கு, வெர்ச்சுவல் வாரியர்ஸ் தானே ஆன்லைன்ல டாமினேட் பண்றாங்க. அப்புறம் எதுக்கு விஜய் பக்கம் மக்கள் வரணும் நேர்ல? ஆமா, விஜய் இப்ப வீடியோ வெளியிட போறாரா? கிடையாது. அப்ப வாண்டடா திரும்ப 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 நான் யார் தெரியுமான்னு காட்ட எத்தனைக்கிற இந்த போக்கு வந்து மாத்துற வரைக்கும் தாவேகாக்கு ரொம்ப சிரமம். தாவேகா இந்த அரசியல்ல வந்து இப்பதான் புதுசா வந்திருக்கு. இந்த புது வரவை வந்து தாவேகா எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, நிறைய தெருமுனை கூட்டங்கள் வந்து அந்த நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் வந்து நடத்தணும். அந்த மாவட்ட செயலர் நடத்தணும். விஜய் வந்தாதான் நம்ம கூட்டம் போடணும், மக்கள் கூட்டணும். அது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு அரசியல் முன்னெடுப்பு தான். இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ இல்ல திமுக காரங்களோ இல்ல கம்யூனிஸ்ட் காரங்களோ பாத்தீங்கன்னா, அந்தந்த தலைவர்கள் எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, எல்லா இடத்துலயும் போயிட்டு இது பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களோ அவங்களுடைய பரப்புரை பேச்சாளர்களும் தான் இதை வந்து முன்னெடுப்பாங்க. திருமுனை கூட்டம் போட்டு பேசுவாங்க, இன்னொன்னு பொதுக்கூட்டம் போட்டு பேசுவாங்க, வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒண்ணு போட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி தாவேகா முன்னெடுத்தாதான் தாவேகாவுடைய ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் பில்ட் ஆகுமே தவிர,
அப்படி இல்லை அப்படின்னா நாங்க இப்படிதான் இருக்க போறோம், விர்ச்சுவல் வாரியஸை நம்பி நாங்க இருக்க போறோம் அப்படின்னா தாவேகவுடைய அரசியல் வாழ்க்கை வந்து 2026 தேர்தலோட முடிய போகும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மக்கள் வந்து நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்களின் பேராதரவு யாருக்கு இருக்குன்றத காலம் இன்னும் ஒரு 60 நாள்ல தெரிஞ்சிடும். கண்டிப்பா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கரூருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சேலத்துக்கு போகக்கூடிய விஜய்க்கான வரவேற்பும் குறைந்தபட்சம் கரூர் மக்களுக்கான அந்த ஒரு அஞ்சலி இருக்குல்ல, யாரா வேணா இருக்கட்டும், விஜய் கட்சி கொடுத்து வராதவங்களா இருக்கட்டும், அது கோர்ட்ல கேஸ் நடக்குது, அதை விசாரிச்சு கண்டுபிடிக்கும். நான் சொல்றது, இறந்து போன உயிர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அஞ்சலியை கூட இன்னும் தாவேக்கால இருந்து யாரும் செலுத்தல. விஜய் முக்கியமா செலுத்தல. அதையாச்சும் இந்த சேலம் நிகழ்ச்சியில செய்வாங்களா அப்படிங்கறதுதான் சம்மர் சார்பா நம்ம வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். அதாவது அந்த உயிர்களுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு மலர் தூவி அதற்கான அந்த அஞ்சலியை நீங்க செலுத்தணும். அது கூடவா ஒரு கட்சிக்கு சொல்லித்தரணும் வெளியே இருந்து அப்படிங்கறதுதான் கேள்வி. ஒரு புதிய சுவாரஸ்ய அரசியல் தகவலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் எழிலரசன். இணைந்திருங்கள் சமர் வலையொலியுடன். நன்றி, வணக்கம். நன்றி.